ஏஜிங் வயதானால தோலில் போடக்கூடிய சுருக்கங்கள், தோலில் செதிலாக உரியிறது, இது எல்லாத்தையுமே வந்து டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டீ வந்து தோலுக்கு நல்லது, சுகர் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, புத்துணர்ச்சிக்கு நல்லது, நம்மளை உடம்பை ஏஜிங் ஆகாமல் பாதுகாப்பதற்கு நல்லது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கனால டீ வந்து தாராளமாக சாப்பிட்லாம். பட் என்ன, ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. காஃபிக்கு சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு 6 கப் வரைக்கும் டீ சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. அதுக்கு மேலே சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இட் வில் லீட் டு அடிக்ஷன். நிறைய குடிச்சிட்டே இருக்கும்போது அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி டீக்கு வந்து அடிக்ஷனே ஆகிடும். நிறைய டீ குடிக்கிறதுனால பெரும்பாலானவர் வந்து சர்க்கரை போட்டு தான் டீ குடிக்கிறாங்க. நம்ம சொல்கிற மாதிரி சர்க்கரை இல்லாமையோ க்ரீன் டீயோ பிளாக் டீயோ குடிக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி பேக்கரியில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து டீ வந்து சுகர் மில்கோடு தான் குடிக்கிறாங்க. ஸோ இதுதான் கெடுதலை உண்டாக்குது.